பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இளைய திலகம் பிரபு அவர்களோட நடிப்பில் 275 நாள் 300 நாளைக்கு மேலே ஓடிய அதிக நாட்கள் ஓடிய திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சில்வர் சுப்ளின் போன்ற பல திரைப்படங்களை நம்ம பார்த்துருக்கோம். இளைய திலகம் பிரபு அவர்கள் நடித்த திரைப்படங்களில் 275 டேஸ் ரன்னிங் ஓடிய சில்வர் சுப்ளின் திரைப்படங்களை வரிசையாக பார்த்துடலாம் பாருங்கள். முதல் திரைப்படமாக அக்னி நட்சத்திரம் 1988ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசை அமைத்திருப்பார். இளைய திலகம் பிரபு, நவரச நாயகன் கார்த்திக் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. அமலா, நிரோசா போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் ஒரு எதிர்முதிர்மான ஒரு கதாபாத்திரம் தான் அண்ணன் தம்பிக்குள்ளே. பொதுவாக போலீஸ் ஒரு கதாபாத்திரம், அதில் வந்து கார்த்திக் ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துருப்பாங்க. அக்னி நட்சத்திர திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 1988 அந்த சமயத்தில் சக்கப்போடு போட்டு தேட்டரில் பார்த்தீங்கன்னா 230 நாளுக்கு மேலே தேட்டரில் ஓடி நல்ல ஒரு கரெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. பொதுவாக ரெண்டு பேருக்குமே ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். எதிர்முதிர்மான ஒரு ஆக்ஷன் கலந்த பாடலும் சரி, ஒரு சூப்பரான ஒரு படத்தில் ஒவ்வொரு முறையும் ஃபைட் சீனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இளைய திலகமும் நவரச நாயகன் கார்த்திகனும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சில இதுகளை பண்ணியிருப்பாங்க. படத்தை பொறுத்த வரைக்குமே மணிரத்னம் டைரக்டர்லே ஒரு முரட்டுத்தனமான ஒரு திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை நம்ம சொல்லலாம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் திரையரங்கில் வசூல் ரீதியாகவும் அதிக கலெக்ஷன் கொடுத்து நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. பொதுவாக ஒவ்வொரு திரையரங்கில் பார்த்தீங்கன்னா சோலோவாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் 20 திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 200 நாளுக்கு மேலே ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்ட அக்னி நட்சத்திரம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமே சொல்லலாம். இளைய திலகம் பிரபு அவர்களே ஹெரியரில் ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக எடுக்கப்பட்ட ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான். இளைய திலகம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு கரடுமுரடான ஒரு பாதையில் நடிச்சிருந்தாலும் படத்தில் சில சுவாரஸ்யமான கதைகளை மணிரத்னம் அவர்கள் கொடுத்துருப்பார். இளையராஜா இசையில் எல்லா பாடலுமே சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்து படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு 200 நாளைக்கு மேலே ஓடி வசூலில் நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் தான். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா கோழிக்கு ஊதே. இந்த திரைப்படம் 1982ஆம் ஆண்டு வெளிவந்தது. கங்கை அமரன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இளைய திலகம் பிரபு, விஜய், சில்க் ஸ்மிதா, சுரேஷ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. 2 கதாநாயகர்கள் நடிச்சிருந்தாலும் பிரபு அவர்களுக்கு முதல்ல வெள்ளி விழா ஓடிய திரைப்படம் இந்த திரைப்படம் தான் சொல்ல முடியும். தேட்டரில் 230 நாளுக்கு மேலே இந்த திரைப்படம் 220 நாளுக்கு மேலே தேட்டரில் ஓடி சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். ஒரு வெவ்வேறான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும். படமும் கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்பாக ஒரு திரைப்படம் தான். சில்க் ஸ்மிதா அவர்களும் பொறுத்த வரைக்குமே விஜயும் 2 பேருமே காம்போசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு கம்போ பண்ணியிருப்பாங்க. பாடலும் பார்த்தீங்கன்னா எல்லா பாடலுமே, ஏன்னா அண்ணன் தம்பி 2 பேருமே தம்பி ஏக்க அண்ணன் வந்து பாடல் பாட அந்த அளவுக்கு கோழிக்கு ஊது திரைப்படத்தில் இருக்க எல்லா பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும். படமும் ஒரு சூப்பர் டூப்பர் விட்டு ஒரு மிலிட்ரி மேனாக இருந்திருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான ஒரு கதாபாத்திரம் கொடுத்து இளைய திலகம் பிரபு அவர்களை ஒரு மோசமாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் அதிக நாட்கள் ஓடி ஒரு வெற்றி கண்ட ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தாறுமாறாக திரையரங்கில் ஓடி சில்வர் சுப்ளின் கொண்டாடிது. குறிப்பாக இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 50 நாள் 100 திரையரங்கு மேலே ஓடி, அதனைத் தொடர்ந்து 100 நாளுக்கு மேலே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 20 திரையரங்கு மேலே ஓடி வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் 5-6 திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் வெள்ளி விழா ஓடி திரையரங்கில் நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்து கோழிக்கு ஊதிய திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் இன்றும் பேசப்படும் அளவுக்கு இளைய திலகம் பிரபுவோட திரைப்படங்கள் அமைஞ்சிருக்கனாலே இந்த கோழிக்கு ஊது திரைப்படத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கோழிக்கு ஊது திரைப்படத்தில் ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும், வசனங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே வெவ்வேறு விதத்தில் காமிச்சிருப்பார். படமும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக வசூல் ரீதியாக முதல் ஒரு திரைப்படம் வெள்ளி விழா ஓடிய திரைப்படம். அடுத்த திரைப்படமாக சின்ன தம்பி. இந்த திரைப்படம் 1991ஆம் ஆண்டு பி. வாசு இயக்கத்தில் வெளிவந்தது. இளையராஜா இசையில் இளைய திலகம் பிரபு, குஷ்பு போன்ற பலர் சேர்ந்து இணைந்து நடிச்சிருப்பாங்க. ராதா ரவி, கவுண்டமணி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருந்தாலும் படத்தை பொறுத்தவரைக்கும் திரையரங்கில் சொல்லவா அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம். 240 நாளுக்கு மேலே தேட்டரில் ஓடி மிகப்பெரிய ஒரு சில்வர் ஜூப்ளின் கொண்டாடிய அதிக வசூல் கொடுத்த ஒரு திரைப்படம் தான். அது 100 நாளும் இந்த திரைப்படம் அதிக திரையரங்கில் ஓடி இருக்கு. 200 நாளும் இந்த திரைப்படம் அதிக திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். சின்னத்தம்பி திரைப்படத்தோட பாடலாக இருக்கட்டும், படமாக இருக்கும், எத்தனை முறை சன் டிவி, கே டிவி போன்ற டிவியில் எந்த டிவியில் போட்டாலும் இப்போவும் அவங்களோட ரசிகர்கள் சலிக்காமல் பார்த்து இந்த திரைப்படத்தை அந்த சமயத்திலே மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்கும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது சின்ன தம்பி. இன்றும் பேசப்படும் அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக அமைந்திருக்குன்னு சொன்னாலே சின்ன தம்பி திரைப்படம் தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட், கலெக்ஷன்லேயும் சூப்பர் கலெக்ஷன். அந்த சமயத்தில் கேப்டன் பிரபாகரன் போன்ற பல திரைப்படங்கள் வந்திருந்தாலும் போட்டு இந்த திரைப்படம் திரையரங்கில் அதிக நாட்கள் சில்வர் ஜூப்ளின் கொண்டாடி வசூல்லையும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருது. குஷ்பு மற்றும் நம்ம இளைய திலகம் பிரபு அவங்களோட நடிப்பில் ஒரு தரமான சம்பவங்களை செய்த ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் எல்லா பாடல்களுமே முத்தா அமைஞ்சிருங்க, குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா பாடல்களுமே முத்தா அமைஞ்சிருக்கும். அதனால தான் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு சென்டிமெண்ட்டான பாடலாக இருக்கட்டும், லவ் ஸ்டோரி கலந்த பாடலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கும். அதனால இந்த திரைப்படம் தியேட்டரில் அதிக நாட்கள் மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு கேரியரின் உச்சத்துக்கு கொண்டு போய ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். இளைய திலகம் பிரபு அவர்களோட திரைப்படங்களே எத்தனையோ திரைப்படங்கள் இருந்திருந்தாலும் சின்ன தம்பி திரைப்படத்திற்கு ஈடாக எந்த ஒரு திரைப்படமும் இதுவரைக்கும் வந்ததில்லை. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக
இருக்குது. குறிப்பாக இந்த திரைப்படத்தில் 175, 220 இந்த மாதிரி ஒவ்வொருட பேப்பர் ஆடும் நம்மகிட்ட இருக்குது. குறிப்பாக சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். சின்ன தம்பி வசூலில் நல்ல ஒரு கலெக்ஷன், அதனால தான் அதிகமாக பேசியிருக்கிறோம். அடுத்த திரைப்படமாக சந்திப்பு 1983ஆம் ஆண்டு சி.வி. ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நடிகர் திலகம், அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி, இளைய திலகம் பிரபு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ராதா. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இளைய திலகம் பிரபு நடிச்சிருந்தாலும் பொதுவாக சிவாஜி ரசிகர்களை வச்சு பார்த்தீங்கன்னா நடிகர் திலகத்தை வச்சு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் 174 நாள் 200 நாளைக்கு மேலே ஓடி வசூலையும் நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக தான் சொல்லுவோம். 100 நாளைக்கு மேலே 10 திரையரங்குக்கு மேலே ஓடி இருக்குது. 200 நாளைக்கு மேலே இந்த திரைப்படம் 8 திரையரங்கு மேலே ஓடி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு எதிர்முதமான ஒரு திரைப்படமாக இந்த சந்திப்பு திரைப்படமும் அமைஞ்சிருக்கு. பொதுவாக சந்திப்பு திரைப்படத்தில் சுஜாதா போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் இளைய திலகம் பிரபுவோட நடிப்புகள் வேற ஒரு கோணத்தில் காமிச்சிருப்பாங்க. சந்தீப்ல அப்பா மகன் நடிச்சிருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் தியேட்டரில் 200 நாளைக்கு மேலே ஓடி நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். ஒரு கலகலப்பான ஒரு குதூகலமான ஒரு திரைப்படமே, விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படங்களே இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படமாக இருக்கும். இளைய திலகம் பிரபுவும் மற்றும் அவரோட தந்தையாரும் இருவரும் சிவாஜி கணேசனும் நடிச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கதாபாத்திரங்கள் வித்தியாசம். ஏன்னா ஜோடியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதேவியை பொறுத்த வரைக்குமே நம்ம நடிகர் திலகத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அதான் கொஞ்சம் எல்லாருக்கும் மன வருத்தமாக இருந்தாலும் படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் தான். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா நீதிபதி. இந்த திரைப்படம் 1963ஆம் ஆண்டு ஆர்.கே. கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம். நீதிபதி திரைப்படத்தில் இளைய திலகம் பிரபு போன்ற பலர் இணைந்து நடித்திருந்தாலும் இந்த திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகத்துக்காண்டி தான் அந்த திரைப்படமும் திரையரங்கில் அதிக நாட்கள் ஓடி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக ஒரு சரமான ஒரு சம்பவமாக அமைந்தது. பொதுவாக ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு காதல்கள் கலந்த ஒரு திரைப்படமாக தான் அமைந்திருக்கு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இளைய திலகம் பிரபு, ராதிகா, அதனைத் தொடர்ந்து கே.ஆர். ரிஜா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. படமும் தியேட்டரில் 200 நாளைக்கு மேலே சக்கப்போடு போட்டு வசூலில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்தது. இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம விறுவிறுப்பாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படங்களே. இந்த திரைப்படமும் ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்வீட் மெமரி திரைப்படம்னே சொல்லலாம். நீதிபதி திரைப்படம் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு இதை கொடுத்துருப்பாங்க அந்த சமயத்தில். அதனால் இந்த திரைப்படம் தியேட்டரில் நல்லா ஓடி வசூலையும் நல்ல கலெக்ஷன், பாடலும் ஒரு முத்தான பாடல்களாக அமைஞ்சு ஒரு சில்வர் ஜூப்ளி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா சந்திரமுகி. இந்த திரைப்படத்தை பார்த்தா 2005ஆம் ஆண்டு பி. வாசு இயக்கத்தில் வெளிவந்தது. வித்யாசாகர் அவர்கள் இசையமைத்திருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இளைய திலகம் பிரபு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஜோதிகா. அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தில் நயன்தாரா போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் 900 நாளுக்கு மேலே அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம் சொல்லலாம். பொதுவாக இது ரஜினிகாந்த் திரைப்படமா இளைய திலகம் பிரபு திரைப்படமா என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பிரபு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு திரைப்படமாக தான் ஒரு காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக சந்திரமுகி திரைப்படம் ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு ஸ்வீட்டான ஒரு மெமரி கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம்னு சொல்லலாம். இளைய திலகம் பிரபுவோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் சூப்பராக கொடுத்துருப்பாரு. பி. வாசு அவர்களை பொறுத்த வரைக்கும் சின்னத்தம்பிக்கு அடுத்து ஒவ்வொரு கட்டங்களும் ஒவ்வொரு கேரக்டரையும் ஒரு வித்தியாசமாக கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் என்றாலே இந்த சந்திரமுகி திரைப்படம் தான். திரையரங்கில் அதிக நாட்கள் மேலே 1000 நாட்கள் மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொண்டாடிய ஒரு கோல்டன் ஜூப்ளின் திரைப்படம்னே சொல்லலாம். அதிக நகைச்சுவை கலந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படங்க இந்த சந்திரமுகி திரைப்படம். அதனால தான் இளைய திலகம் பிரபு அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் குறிப்பாக ஒரு 6 திரைப்படம் தான் வருகிறது. உங்களுக்கு தெரிஞ்ச 200 நாளைக்கு மேலே ஓடிய திரைப்படங்கள், இளைய திலகம் சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்கள் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக சந்திரமுகி மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்த திரைப்படம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இளைய திலகம் பிரபு அவர்களோட திரைப்படம் 200 நாளைக்கு மேலே ஓடி 270 நாள் ஓடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு தெரிஞ்ச திரைப்படங்கள் எதுவும் இருந்தால் இளைய திலகம் பிரபுவோட திரைப்படங்கள், சிவாஜி திரைப்படங்கள் மற்றும் மற்ற நடிகர் திரைப்படங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.